பட்டங்கட்டி பரஞ்சோதி பாலங்கான ஐயா கட்டால் குழலி கற்றது போல் காசு நிறங்கும் திருந்தடையே எட்டா கொம்பை எட்டி நின்றேன் ஈசா என்னை வணக்கம் 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 வணக்கத்துக்கு வணக்கம் மங்களம் உண்டாகட்டும் கொண்டு பாரு கேட்டு போகுது அது இல்லடா சிறியவரா இருந்தாலும் பெரியோரா இருந்தாலும் சபைக்கு ஒருவர் வந்து விட்டாரு என்று சொல்லி ஐம்புலங்களையும் அடக்கி இரு கரங்களையும் எடுத்து வாங்கல் என்று வரவேற்பு கொடுத்ததனாலே நீ இன்று போல் என்றும் மங்களகரகமா இருக்க முடியாது கேட்டாடா ஒரு சகோதரர் விட்டான் சிறிய இருந்தாலும் கூட சொல்லலாம் சின்ன பிள்ளைகள் கூட சொல்லலாம் நீ எப்படி வேணா தப்பா எடுத்துக்கலாம் சின்னது வந்தாலும் பெரிய அப்படி சொல்ல வந்தானே அப்புறம் என்ன சிறு வரும் பெரிய உனக்கு போட நீ சொல்ற நீடாடி உலகத்தில் மறைநாளோடு எந்தொன்று நிலை நிற்கவே பாடாத தவ வாயு முனிராசன் இனிதாக மகாபாரதம் சொன்னார் ஏடாக மகமேறுகிரி வெங்கூர் எழுத்தாணியால் ஏடாக மகமேறுகிரி வெங்கூர் எழுத்தாணியால் ஏடாகி மறுமேசி ஏடாக மகமேறுகிரி வெங்கூர் எழுத்தாணியால் என்ன சொல்லிட்டு போய் சொல்லு வாச்சாரா ஏடாக மகமேறுகிரி வெங்கூர் எழுத்தாணியால் கோடாக எழும்புரானை பணிந்தன்று கூறுவோம் உலகத்தின் கண்ணிலே தேவர்களாலே படைக்கப்பட்ட வேதங்கள் நான்கு ருக்கு அசூர் சாமம் அதர்வனம் என்று சொல்லக்கூடிய வேதங்கள் நான்கள் பூ உலகத்திலே பரவி இருந்த போதிலும் பராசர மகாமுனிவருக்கும் அச்சகாந்தி அம்மையாருக்கும் தோற்றமாகி பிறந்த பிள்ளை வேதவியாசர் பார்த்து ஐந்தாம் வேதம் என்று சொல்லக்கூடிய ஒரு காவியத்தை நாம் நிலைநாட்ட வேண்டும் பூலோகத்தில் எடுத்து காட்ட வேண்டும் அப்படி என்று சொல்லி
இதை வெளிப்படுத்துவதற்காக நமக்கு ஒரு ஆள் தேவை என்று சொல்லி சர்வேசனை கோரி தவம் புரிந்தாராம். சர்வேசன் எழுந்தார். அப்பா யாது காரணம் என்னை துதி புரிந்தாய் என்று கேட்ட பொழுது, ஐயா தேவர்களாலே படைக்கப்பட்ட வேதங்கள் உலகத்தில் 4 இருந்த போதிலும் என்னால் ஒரு வேதத்தை உற்பத்தம் செய்திருக்கிறேன். அதை பூலோகத்தில் நிலைநாட்டுவதற்கு, அதை எழுதுவதற்கு எனக்கு ஒரு ஆள் தேவை என்றாராம். ஆள் தேவை என்ற பொழுது நீ சொல்ல முடியாத காவியத்தை எழுதுவதற்கு ஆள் தேவை என்றால் என் முதல் பிள்ளையா இருக்க முடியாத கணேசமூர்த்தியை துதி புரிந்தால் அவன் எழுந்து வந்து உன் காரியத்தை சித்தியாக்குவான் அப்படி என்று உரைத்தாராம். அதற்கும் பிற்பாடு விநாயக பெருமானை துதி புரிந்த பொழுது விநாயகர் எழுந்தார். யாது காரணம் என்று அறிந்தார். ஐயா நான் சொல்ல முடியாத காவியத்தை நீ எழுத வேண்டும் அப்படி என்று உரைத்த பொழுது, அல்லா நான் எழுதுவேன், ஆனால் என்னுடைய எழுத்துக்கோள் நிற்காது, நீ கதையை நிறுத்தாமல் சொல்ல வேண்டும் அப்படி என்றாராம். இவர் என்ன சொன்னாரு, அப்பா நான் சொல்வதும் பெரிதில்லை, நீ எழுதுவதும் பெரிதில்லை, சொல்ல முடியாத பொருளை நீ அறிந்து கொண்டே எழுத வேண்டும் அப்படி என்று உரைத்தாராம். ஆமா, அப்படி என்று உரைத்த பொழுது இவர் சொல்லவும் எழுதவும் எங்க போய் அமர்ந்தார்கள்? நீடாழி உலகத்தில் மறை நாளோட எந்தொன்று நிலை நிற்கவே பாடாத தவ வாழ்வம் முனிராசன் இனிதாக மகாபாரதம் சொன்னான். ஏடாக மகமேறுகிரி வெங்கூர் எழுத்தாணியால் ஏடாக மகமேறுகிரி வெங்கூர் எழுத்தாணியால் மகமேறுகிரியை போய் ஏடாக பாவித்து அந்த மகமேறுகிரியில போய் எழுதி வச்சிருந்தா நீ அங்கே போய் பேசி பார்க்க முடியாது. இங்கதான் பேச முடியும். நம்ம எல்லாம் பேச முடியும். கோழிக்கறியா ஆட்டுக்கறியான்னு ஏடாக மகமேறுகிரி வெங்கூர் எழுத்தாணியா அப்படின்னா அந்த மலைக்கு கிரி என்று ஒரு பெயர். அதே போலவே பண ஓலை இருக்குது பாரு, அந்த பண ஓலைக்கு கிரி என்று ஒரு பெயர். பண ஓலை கிரி. ஆமா, அந்த கிரி என்று சொல்லப்பட்ட மலையிலே போய் அமர்ந்தார்கள், உட்கார்ந்தார்கள். அமர்ந்து கிரி என்று சொல்லக்கூடிய பண ஓலையை கரம் பிடித்தார். ஆறு விநாயக பெருமான். இவர் கதையை சொல்ல தொடங்கினார். சொல்ல தொடங்கி அவர் சொல்லவும் இவர் எழுதவும் அப்பேற்பட்ட மகாபாரத காவியத்தை எழுதி முடித்த முதல் கடவுளாய் இருக்க முடியாத கணேச பெருமானுடைய பாதாரம். என் நாட்டுக்கும் பொன்னாடு பொன் விளந்த களத்தூருக்கு சமமாக அமர்ந்திருக்கும் எம் தாய் திருநாடு. பொன் விளந்த களத்தூருக்கு சமமாக அமர்ந்திருக்கிறது. பொன் விளந்த வந்து காட்டு கொண்டு வர என் நாட்டுக்கும் பொன்னாடு பொன் விளந்த களத்தூருக்கு சமமாக அமர்ந்திருக்கும் என் தாய் திருநாடு காட்டுக்கூடலோ அப்படி என்று சொல்லக்கூடிய எல்லையிலே அமர்ந்திருக்க முடியாத அனைத்து தெய்வங்களுடைய பாதாரங்களும் மனிதனாய் இருக்கப்பட்டவர்கள் இருந்தோம், பிறந்தோம், இறந்தோம். 3 நாள் வாழ்க்கை. நான் சொல்றேன், ஏதோ என்ன போல வாத்தியார்கள் சொன்னது சொல்றேன். ஊரு புழுடி மொத்தம் 5 நாள் வாழ்க்கை. அப்படி ஒண்ணு எனக்கு ஆசான்கள் சொல்லி கொடுக்கலையா? உனக்கு எந்த வார்த்தை சொல்லி கொடுத்தாரு? பிறந்தோம், இருந்தோம். ஏதோ புராணங்களை பார்த்து நாங்க படிச்சுட்டு. நான் படிச்சு தனியே புராணம் நான் படிச்சேன். எப்படி அப்பா? 5 நாள் வாழ்க்கை. எப்படி? பிறந்தோம், இருந்தோம், ஆண்டோம், அனுபவிச்சா அப்புறம் இருந்தோம். இருந்தோம் அப்படி என்றால் கருக்குழியா இருக்கப்பட்ட கற்ப பையிலே சில நாள் இருந்தோம். பையில்லையா? என் பொண்டாட்டி பாக்க பேசதான் அது வேறதா? கற்பப்பை நீ என் பொண்ணை சோப்பு வச்சுக்கிறாள். கற்ப பையிலே சில நாள் தங்கி இருந்தோம். கரும பூமியிலே பிறந்தோம். ஏதோ புடிவிட்டு போ, என்ன பண்றது போட்டு நாம சொல்றோம். வாழ்நாளையே முடித்து இறந்தோம். 1 நாள் வாழ்க்கை. இந்த பழனி அப்பா இருக்காரு, அவர் பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு புத்தினது கிடையாது. பிள்ளை பேர பிள்ளைகளுக்கு பிள்ளைதான் இந்த காட்சி வச்சு கொடுக்கூடாது. ஏன் கூட்டாளி இன்னும் காட்சி அதுதான். அப்படி இந்த பூமியில தோற்றமாகி பிறந்து சில நாள் இருந்து இறந்து சிவலோக பதிவை அடைந்த பயணி என்று சொல்லக்கூடிய ஐயா அண்ணா இறந்து இருந்த போதிலும் நரகத்தில் இருக்கிறாரா? அவர் ஒரு சொர்க்க பதவி சேர்க்க வேண்டும் அப்படி என்று சொல்லி அவர் பெற்றெடுத்த தாய் தந்தைமார்களும் உடன் பிறந்த சகோதரர்களும் அவர் பெற்றெடுத்த மக்கள்களும் உறவினர்களும் எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கு ஒரு நாள் நமக்கு நடத்த விழா கொடுத்த சொர்க்க விழா. இன்னைக்கு
அதாவது பாஞ்சால் நடப்பு என்ன வீர விழா. அது வீர விழா. ஆஹா. சாமிகளை தூக்கி உற்சவம் நடத்தி அது வீர விழா. அது வீர விழா. வீர விழா. இன்றைக்கு நடத்த முடியாத விழா இது சொர்க்க விழா. சொர்க்க விழா. ஆமா. அவர் சொர்க்க பதவி சேர வேண்டும் என்பதற்காக அனைத்து உள்ளங்களும் உரிமைக்க ஒன்றாக சார்ந்து இன்று ஒரு இரவு அவருக்கு சொர்க்க விழா நடத்துவதற்காக நமக்கு அனுமதி கொடுத்து ஆதரவு தந்த அனைத்து உள்ளங்களுடைய பாதாரந்தங்களுக்கும் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாள் நாடக சபா உரிமையாளராய் விளங்கி வரக்கூடிய நடுகுப்பத்தை சேர்ந்த ரகுபதி ஐயா ஓனர் ஆசார் அவருடைய பாதாரங்களுக்கும் இந்த குழுவிலே இன்னும் சேர்ந்து நடித்து வரும்படியான பற்பல நாடக ஆசிரியர்களுக்கும் கலைமாமணிகளுக்கும் உனக்கும் என்ன என்ற மாதா பீதாவுக்கும் குருவுக்கும் குல தெய்வத்திற்கும் அர்ப்பன் செல்வன் கோட்டான கோட்டி ஐயா என்று சொர்க்க பதவி சேர்வதற்காக அவருடைய விருப்பத்தின் பிரகாரம் என்று நடத்தக்கூடிய நாடகம் வேதம் என்று சொல்லக்கூடிய மகாபாரதத்தில் ஒரு பாகம். மகாபாரதத்தில் ஒரு பாகம் சராசந்தன் சிசுபாலன் வதை என்று. ஆமா, கட்டியக்காரனுக்கு உதை. என்ன சராசந்தன் சிசுபாலன் வதை. சராசந்தன் சிசுபாலன் வதை என்னும் தருமர் அசுமதியாகும். தருமர் அஸ்வமேதாக அழுத்தலிடா. தருமர் ராஜசிய மகிட விழா. தருமர் ராஜசிய மகிட விழா அப்படி என்று சொல்லக்கூடிய நாடகத்தை நடத்திய முன்னே வந்திருக்கின்றபடினாலே இதுல பற்பல குற்றம் இருந்த போதிலும் சரியே, இல்லறத்திலே ஒரு குழந்தை குற்றம் செய்தால் தாய் தந்தைகள் அருகாமலே அழைத்து குற்றத்தை பொறுத்து குணத்தை கொடுத்து பாராட்டும் பாவனையாக உங்கள் பிள்ளை போல் எங்களையும் பாவித்து எங்களுக்கும் அன்பு கொடுத்து ஆதரவு தரும்படியாக அனைத்து உள்ளங்களுடைய பாதாரவிந்தங்களை வணங்கிக் கொள்கிறேன். வணக்கம். நாடகத்து கதாபாத்திரம் அழிங்கக்கூடிய எவ்வளவு குற்றம் செய்தால் பொறுத்து அந்த ஊர்ல பேச விட்டாங்க. அதுல பெட்ரோல் கொண்டா காசு கொண்டாருக்கா திரும்ப ஆட வச்சுட்டு விட்டு போவாங்க. அது வேறடா நாடகத்துல கதையில என்ன இந்த நாடகத்து கதாபாத்திரமா விளங்கி வரக்கூடிய இந்திர பிரசவத்திலே ஆட்சி செய்து வரும் உரிமையை புண்ணியவனா இருக்க முடியாத தர்மபுத்திர மகாராஜன் சகஜ